வணக்கம். நான் சர்ஜிக்கல் மெத்தட்ல நீ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸை எப்படி சரி பண்ண முடியும், அதற்கான ரிசல்ட் வந்து எந்த லெவலுக்கு இருக்கு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். முக்கியமாக இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு எலும்பு தேய்மானத்திற்கு இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பியில் வந்து அதிக சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷண்ட்ஸினுடைய கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்டுடைய லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ இன்டகிரேட்டிவ் மெடிசன்ல என்ன பண்ணுவாங்க டாக்டர், ஒரு ஓஏ நீ பேஷண்ட்டுக்கு என்றால் குறிப்பாக அக்குபஞ்சர் சிகிச்சை. அப்போ அக்குபஞ்சர் சிகிச்சை என்ன பண்ணுது பார்க்கும்போது மூட்டு எலும்பு தேய்மானம் ஏற்பட்ட பிறகு வலி வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டிப்னஸ் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் முட்டியை சுற்றி வீக்கம் ஏற்படும். அவற்றை கண்ட்ரோல் பண்ணுவதற்கும் குறைப்பதற்கும் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை நல்ல பலனளிக்கின்றது. அடுத்ததாக ஓசோன் தெரப்பி. லாக் ஆஃப் ஆக்சிஜனால் தான் அதிக கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வருகின்றது. அப்போ ஆக்டிவேட்டட் ஆக்சிஜன் வந்து பர்டிகுலரா மூட்டு பகுதிகளுக்கு கொடுக்கும்போது ரீஜென்ரேட் பண்ணுவதற்கு, வலியை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, இன்டர்னலா இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கு இந்த ஓசோன் இன்ஜெக்ஷன், ஓசோன் தெரப்பி நல்ல பலனளிக்கின்றது. அடுத்ததாக வர்ம சிகிச்சை. குறிப்பாக அதிகமாக இந்த முட்டி பகுதியை வலி ஏற்பட்ட பிறகு முட்டியை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ யூஸ் பண்ணாதப்ப சைடில் இருக்க முட்டியை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஸ்டிப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். அவற்றை ரிலீஸ் பண்ணுவதற்கும் ரீஃபங்க்ஷனிங் கொண்டு வருவதற்கும் நல்ல பலனளிக்கின்றது. நான்காவதாக ரோபோட்டிக் நீ டீகம்ப்ரெஷன் தெரப்பி. ஒன்ஸ் வந்து நீல வந்து கம்ப்ளைண்ட்ஸ், அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஏற்பட்டால் மூட்டு எலும்பு வந்து உராய ஆரம்பிக்கும். அவற்றை கம்ப்ரெஷன் இருப்பதை வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கு, ஒன்றோட ஒன்று உராய்வதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு, ஸ்பேஸை உண்டாகுவதற்கு இந்த ரோபோட்டிக் நீ டீகம்ப்ரெஷன் தெரப்பி வந்து நல்லா பலனளிக்கின்றது. இது போன்று ஒரு ஒருங்கிணைந்த சிகிச்சை கொடுக்கும்போது குறிப்பிட்ட நாளில் வந்து சர்ஜரியே இல்லாம ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வர முடியும். அந்த வகையில் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் வந்து அதிக பேஷண்ட்ஸ்க்கு வந்து இது போன்ற நான் சர்ஜிக்கல் மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ல வந்து ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். டாக்டர் நவசக்தி என்ற யூடியூப் சேனல்ல நீங்க போய் பார்த்தா தெரியும். அதிக பேஷண்ட்ஸ் ஃபீட்பேக்கை கொடுத்துருப்பாங்க. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் இது போன்று நீ ஆர்த்ரைட்டிஸ் இருந்தால் இன்டகிரேட்டிவ் மெடிசன் அண்ட் தெரப்பி எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பின் விளைவும் பக்க விளைவும் இல்லை. இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.